நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது போனார் தமிழ் கேமிங். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடு ஹார் கேம் பிளே வீடியோ. இது என்னடா இது அப்படி அப்படின்னா இது வந்து பிரபலமான யூடியூபர் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பக்கத்தில் குரங்கு டான்ஸ் ஆடுறாருல தெங்கே அவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல இவர் வந்து கொஞ்சம் ஆள் அந்த மாதிரி டைப் தான், கொஞ்சம் டான்ஸிங் ஆடுற டைப் அந்த மாதிரி தான். அது அவங்க ஆடுறோம் வீடியோ கால் போடுறாரு அப்படிங்களா. இது வந்து பிரபலமான யூடியூபர். ஸோ வாங்க தொடர்ந்து பேசாமல் கேம் பிளே வீடியோவில் போகலாம். அந்த கேம் பிளே வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாரிசமாக ஃபன்னியாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேம் பிளே வீடியோ போகிற முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைபு, அப்படியே இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்றேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். வந்து பிளே கொடுத்துப்போம். இவன் வந்து என்னென்ன அலப்பறம் பண்ண இப்போ வச்சு இப்போ நான் ஃபோட்டோ வச்சாங்க பயமாக இருக்குதுங்க ஃபோட்டோ பார்த்தாலே அப்படிங்க. யாராம சாக்கா பார்க்குறாடே தம்பி ஏன்னா அப்படி பார்க்குற எங்க பாருங்க பாத்ரூம் கூட ஏதோ ஷாம்பு போட்டு வச்சுருக்காங்க வெள்ளை கட்டுறது மேலே இருக்குது. ஏங்க நீ மீம்ஸில் பார்த்துருக்கேனே. சரி ஓகே எனக்கு சென்சிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. சரி அவங்க வெளில போங்க லம்பூர்கினி. ஏய் தம்பி டேய் வணக்கம் மாப்பிள்ள தேனிலேருந்து ஏங்க கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே டேய் ஐயோ ஏங்க இதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஏங்க என்னங்க அது ஆக்சுவலி இந்த கேம் என்னடா கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கீ இருக்கும் 10 கீ. அந்த 10 கீ கண்டுபிடிச்சா எப்போ டேய் எனக்கு இவன் ஒருத்தங்க சரியான சார்ஜ் கொடுத்துட்டான். இங்கே டோரை காணும். ஓகே என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். எப்பா இது வேறு இது பாருங்களேன். இது வந்து ரொனால்டோ ஃபேனு. ரொனால்டோ பார்த்துட்டு போவான் நேரில். ஆனால் மெஸ்ஸியை பாருங்கள் என் தலைவன் என்னங்க பண்ணி வச்சுருக்கான். என்னங்க என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது பாருங்களேன். காது பெருசாக ஆந்த காது அப்படியே 2 ஓட்டப்பல் ஏங்க ஓவருங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கேன் என் தலைவன். ஏங்க இது இல்லைன்னு இதில் கூட அதை போட்டு வச்சுருக்கான். ஸோ ஓகே இங்கே பின்னாடி ஒரு கீ இருக்குங்க. ஓகே பார்த்தாச்சு. ஓகே ஒரு கீ எடுத்து வச்சாச்சு. ஓகே வெளில போவோம். தம்பி எங்கடா இருக்க. ஓகே தேங்க அந்த பக்கம் போகிறாங்க. ஓகே இன்னொரு கீ எடுத்துப்போம். எறா தம்பி கீ எடுத்தாச்சு. ஓகே ஏங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஓகே இங்கே ஒரு கீ இருக்காது எடுத்துப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து 3 கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு. தேங்க எப்போ என்னங்க பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குமா ரைட்டு. சரி ஓகே மறுபடியும் இப்போ வந்து உள்ளே போவோம். இந்த கேமில் என்ன ஒரு சோகமான விஷயம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம்னா இப்போ நம்ம சேகரித்த கீழே வந்து மறுபடியும் எடுக்க முடியாது. எங்கள் எடுத்து ஓடு எப்போ சரியான இது. ஓகே இங்கே கீ எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஏங்க இது பாருங்களேன் இங்கே பீஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நிறைய பீஸ் வச்சுருப்பான் இவன். எப்போ ஐயோ இது வேறு வந்துட்டாங்க. ஃபோர் சரியான ஸ்கேப்பு எப்படா வந்து அப்படி கேட்டிங்கன்னா நான் வந்து பிடிஜி சும்மா இல்லைங்க. சும்மா அது பேர் உண்டி கிடையாது. இந்த மாதிரிலாம் டேக்கிள் கொடுப்பேன். நல்லா என் பேர் அப்படி பிடின்னு வந்தது. அடைப்போம் ஒருத்தங்க ஏங்க உஷாராக இருக்காங்க. அந்த பையன் திருட்டு பையன் இந்த பக்கம் போனால் அது பார்த்தீங்களா உஷார். இங்கே தானே இருக்க. டேய் வாடா அப்படியே பிக்கா போனால் அப்படியே வந்துடுறான். டேய் தம்பி இருங்க வரான். ஓகே ஸோ ஓகே அதான் கேம் இந்த மாதிரி எக்கச்சக்க பீஸ் வச்சுருக்கான். ஓகே இங்கே ஒரு கீ பார்த்தேன் அதை எடுத்துப்போம். இந்த மாதிரி தலைவன் எக்கச்சக்க பீசி கொட்டி வச்சுருக்கான் வீட்டில். ஓகே ஆக்சுவலாக நான் வந்து எப்படி சொல்ல ஏங்க இதுங்க ஹைடிங் ஸ்பாட்டா. ஓகே அதை வந்து என்ன சொல்ல வர இவன் வந்து கொஞ்சம் வயசில் சின்னவன் தான் எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கீ இருக்குது அதை எடுத்துப்போம். 20 வயசு தான் இருக்கும் ஆள். ஆனால் பண்ணுற வேலை பெரிய வேலை. சரி ஓகே உள்ளார வருவோம். ஏங்க ஜிம்முங்க இது. ஓகே இங்கே ஏறாது என்னங்க இப்படி வெறித்தனமாக பார்க்குறான். சரியா ஏங்க சீரியஸாக போயிட்டேங்க. யாராங்க எங்கள் மறுபடியும் முதல்ல கண்டுபிடிக்கணுமா. ஏங்க ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஆடணும். ஓகேவா நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக ஆடுவோம். நான் ஏன்னா தானே நம்ம மாறிட்டு கிடக்குறோம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக வந்து ஆடணும். ஓகே ஒரு கீ கீழே ஓடு. ஓகே 2 கீ வந்து வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேமிங் பீஸில் இங்கே ஒரு கீ நம்ம பார்த்தாச்சாச்சு. இந்த கீ இங்கே இருக்கா இங்கே தான் இருக்குது. ஓகே இதே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிம்முக்கு போகணும். ஜிம்மு தேடல. அடுத்து இங்கே ஏங்க இருங்க ஓடு. இங்கே ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. ஓகே இங்கே ஒழிஞ்சுப்போம். ஏங்க எப்படிங்க கண்டுபிடிப்பானா போயிட்டானா. போயிட்டான். ஓகே இதை எடுத்துகிட்டு வெளில வந்து பார்ப்போம் எங்கே இருக்கான் அவன். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே இப்படியே யாரா நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க. மூஞ்சியை பார்க்க டெரராக இருக்குதுங்க எப்போ.
பயன்படுத்திட்டே இருக்கானுங்க. இந்த ஃபோட்டோ தான், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான், அதுவே அவ்வளோ பயமாக இருக்குங்க. சரியான பயம். ஓகே, இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. அது இங்கே ஒன்று இருக்குங்க, இங்கே சாவி. ஓகே, ஏங்க நம்ம லம்பூரியில் ஒரு இடம் பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கு வந்து 4 கீ வேணும். அது இங்கே ஒரு கீ இருக்குது. ஓகே, 7வது கீ எடுத்தாச்சுன்னா 3 கீ தான் வேணும் நம்மளுக்கு வந்து. ஓகே, இதை எடுத்து அப்படியே வெளில வருவோம். ஓப்பன் தி டோர். ஓகே, ஏங்க அவன் எங்கெங்கே இருக்கான்? இங்கே இருக்கானா? ஓகே, இங்கே இல்லை. ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது. ஓகே, யாரா தம்பி கீயா? ஓகே, எப்போ சரி யாராம ஏங்க இவன் ஃபோட்டோவே பயமாக இருக்குதுங்க. சரி, ஓகே, என்னங்க எத்தனை கீங்க எங்கெங்க இருக்குது கீ? வெளியே எடுத்தாச்சு. இன்னும் எங்கே எடுக்கணும் நம்ம? ஏங்க நம்ம எல்லாம் எடுத்துட்டோமே. எங்கள் இது பாருங்களேன், யூடியூபரு யாரா நீ? உன் வீடு இவங்களோட வீடியோ வேணால் போட்டு பார்க்குறான். ஐயோ. சரி, ஓகே, இப்போ நம்ம இன்னும் ஒர்க்கி எடுக்கணும். எங்கெங்க போயிருக்குது? எங்கே இருக்குன்னு ஒரு கீ? எங்கள் ஒர்க்கி எங்கே இருக்குன்னு தெரியலையேங்க. எங்கே வச்சுருப்பேன்? இங்கே இது இருக்கா? இங்கே பார்த்துருவோம். என்கிட்ட நீங்கள் இன்னும் வேறு இதில் யாராது? ப்ரைமு, இந்த ப்ரைம் பாட்டில் வச்சு அட்வர்டைஸ் பண்ணானே, அது ஃபோட்டோவில் கூட அதில் இருக்குது. இங்கே வந்துட்டான். சரி, ஓகே, எங்கே இருக்கும்? இந்த ரூமில் பார்த்தோமா? இந்த ரூம் பார்க்கலையே. இங்கே இருக்கும் இருக்குது. ஓகே, எறா டேய், எங்கே எடுக்க முடியலங்க இதை வேறு. சரி, ஓகே, அது அப்புறமேல கூட பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு கீ வேணுமே. அப்படி பார்த்தா கூட ஒரு ஹால் பெருசாக இருக்கும், 2 கீ இருக்குமா? அப்படிலாம் இருக்காதே. ஏங்க இது எப்படிங்க போய் கண்டுபிடிக்கிறது? இன்னும் இங்கே கீ இருக்குது. இல்லை, கீழே எப்பா அவங்க ஒருத்தன் ஆனால் மூஞ்சி அதை வந்து பவுடரை பூசிட்டு ஆட்டிருக்கிறான். பவுடர் மாட்டையாடே. எங்கள் இந்த ரூம்லேயும் பார்த்தாச்சுங்க. இந்த ரூம்லேயும் ஒரு கீ எடுத்தோம் தான். இந்த ரூம்லேயும் ஒரு கீ எடுத்துட்டோம் தான். ஒரு ரூம் ஒவ்வொரு கீங்க கணக்கு. அப்படி பார்த்தா கூட இன்னும் ஏதோ இந்த ரூமில் இருந்தோம். இங்கே சாவி. என்னங்க இவன் எங்கே போனால் வரானோ பின்னாடி? ஃபஸ்ட்டு இதை சாவி எடுறா. சாவி வேறு எடுக்க முடியலங்க. எட்ரா சாவி எட்ரா. ஓகே, எட்ரா ஓடு. ஓகே, நம்ம இன்னும் ஒரு சாவி தாங்க எடுக்கணும். ஒரு சாவி எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே இது இருக்கா? இங்கேயும் இல்லையே. ஏங்க சாவி தாங்க இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. இன்னும் ஒரு சாவி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த லம்போர்கினி எடுத்து ஓடிடலாம். வச்சுட்டு இந்த ஒரு லம்போர்கினி கார் வச்சு என்னென்னமா சீன் ஓட்டுவான் தெரியுமா கைஸ்? அந்த சீனை நீங்கள் முறையாக அடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 10 கீ கண்டுபிடிச்சாதான். அந்த 10 கீ தான் எங்கே இருக்குன்னு தெரில, எங்கே வச்சுருக்கானுன்னு தெரில. டே பரோட்டா பேச செய்கிற மாட்டையா? எங்கடா இருக்குது? ஏங்க அவன் எங்கே வச்சுருக்கான்னு தெரிலங்க. அந்த கீ எங்கே இருக்கும்? உள்ளே கீ இருக்குமா? ஏங்க எங்கே இருக்குன்னு தெரிலங்க. அது எங்கே நல்ல பாயபோல நல்லா எங்கேயும் மறைச்சி வச்சுருக்கேனா? அது வந்து தெரியுது. இங்கே பார்த்தோமா? ஏங்க இங்கே இருக்குங்க. எப்பாடியோ. ஓகே, நம்ம கார் எடுத்து தப்பிச்சாச்சு. ஓகே, எங்கே துரத்துறாங்க? டேய் என் லம்புரிங்க எனக்கு விட்றோ. ஏதாச்சும் சீன் விட்டுருங்க. ஓட்டான் வாங்க அந்த பக்கம். ஐயோ. ஏங்க இதான் வீடு போலது. சரி, ஓகே, மெனு வருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா ஃபன்னாக தான் போயிருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வேறு எதுவும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த இவன் அவனை வந்து நம்ம வந்து எஸ்கேப் அவனை 10 கீ கண்டுபிடிச்சி அதே மாதிரி வந்து ரியல் லைஃப் யூடியூபர் தான். நீங்கள் இப்போ கூட ஐ ஷோ ஸ்பீட்னு போட்டிங்கன்னா இவங்களோட யூடியூப் சேனல் வரும். ஐயோ இவன் டாடான்னு கூப்பிடக்கூடாது. தலைவனோட யூடியூப் சேனல் வந்து வரும். சின்ன வயசு தான் நிறையா இதெல்லாம் வச்சுருக்கான் தலைவன். இது இந்த கேம் உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக் வித் டெவலப்பர்னு யாரோ ஒருத்தவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. மேலும் அடுத்த சந்திக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பண்ணல உங்களுக்கு PTG பாய் ஃப்ரம் பாய். ஸோ மறக்காமல் லைக், ஷேரு, சப்ஸ்கிரைபு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ பாய் ஃப்ரம் PTG பாயில். ஓகே, பாய்.